உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியது அவரை பற்றி என்பதை பார்த்தாலே அவர் எவ்வளவு தூரம் ஊழல் ஒழிப்பை சார்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னமும் அவர் அரசியல் நடத்தவில்லை, ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களை போன்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அது உரியதல்ல, அந்த அளவுக்கு அதற்குரிய தகுதியும் இல்லை. அடிக்கடி மோடி அவர்களும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டு போவதாலும் ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணிக்கு அவர்கள் வர வர ஓட்டுக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. அவர்கள் களத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நாங்கள் இந்த பலமான கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அது பலமான கூட்டணியா இல்லையா என்பதற்கு ஏற்கனவே இருந்த அந்த நடந்த தேர்தல்கள் இதுவரையில அதை நிரூபித்திருக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது தொடர்ந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணியின் போது அப்போது அவர்களை எதிர்த்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய கூட்டணியிலே சேர்ந்தவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிளவுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கூட்டணியுடைய பலம் முன்பை போல இருக்கிறதா என்பது பொதுவாக தெரியும். அது மட்டுமல்ல, அந்த கூட்டணியிலே இன்னமும் பல இடங்களிலே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்சிகள் தோன்றியிருக்கின்றன. ஆகவே தர்க்கப்படியும் நடைமுறைப்படுத்த பாடியம் அது பலமானதா என்று சொன்னால் வேண்டுமானால் அது வளமான கூட்டணியாக இருக்கலாம், பலமான கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்ப கடும் விமர்சனம் தாவேகா சார்பில் வைக்கப்பட்டு வந்து கடைசியா பேசின கூட விஜய் என்ன சொன்னாரு, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகுன்னு திருக்குறள் பாணியில சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க? உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியது அவரை பற்றி என்பதை பார்த்தாலே அவர் எவ்வளவு தூரம் ஊழல் ஒழிப்பை சார்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். காரணம், உயர்நீதிமன்றத்தில் அவர் தன்னுடைய வருமானத்தை மறைத்தார் என்பதற்காக 1.5 மிக அளவிற்கு போட்டிருக்கிற அதற்கு அபராதம் போட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே தான் ஒரு கார் வாங்கியதில் அதற்கு எந்த விதமான வரியும் கட்டவில்லை என்பதற்காக வழக்கு போட்டு அதிலே அவர்கள் ஆபத்தை வந்திருக்கிறார்கள். இந்த 2 போதும் அவர் எவ்வளவு ஊழல் ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்பதும், எங்கே அராஜகம் இருக்கிறது, எங்கே அநீதி இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். எந்த கொள்கையும் இல்லாமல் இதை இன்னமும் அவர் அரசியல் நடத்தவில்லை, ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அரசியலுக்கு வரும்போது அவரை பற்றி பேசலாம். அதுக்கு மேல் அவர் பேசக்கூடிய அளவிற்கு, அதுவும் எங்களை போன்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அது உரியதல்ல, அந்த அளவிற்கு அதற்குரிய தகுதியும் இல்லை. நன்றி, வணக்கம். அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டணி அமையும் போது அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டியவர்களோ அல்லது அதை பற்றி விமர்சிக்க வேண்டியவர்களோ அல்லது மதிப்புக்குரிய அந்த கருத்துக்கு நாம் மதித்து கவலைப்பட வேண்டியவர்களோ எப்போது என்று சொன்னால் அதனுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால்தான் அதிகாரபூர்வமானது. அதே போல இந்த ராகுல் காந்தி போன்றவர்கள் அல்லது அந்த கார்கே போன்றவர்கள் சொல்லுகிறார் என்றால் தான் முக்கியம். மற்றவர்கள் அந்த கட்சியை பொறுத்தவரை அவர்கள் சொல்வார்கள், எங்கள் கட்சி ஜனநாயகம் என்று சொல்வார்கள். அது அவர்களுடைய ஜனநாயகம், அவ்வளவுதான். திமுக எத்தனை சீட்டுக்கு பெறும், எவ்வளவு பெரும்பான்மையோட திமுக எத்தனை பெரும்பான்மையோட எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க? அதாவது நாங்க ஆர்வம் சொல்றது இல்லை. 234 தொகுதி இருக்கிறது. இன்றைய நிலையில் 200க்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதை அவர்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சுற்றி பார்த்த வகையிலும் எதிரிகளால் இன்னமும் கூட தங்கள் பலத்தை காப்பாற்ற முடியவில்லை என்பதாலும், எதிர்கட்சி கூட்டணியில அடிக்கடி மோடி அவர்களும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டு போவதாலும் ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணிக்கு அவர்கள் வர வர ஓட்டுக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. பூக்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு ஏராளமாக கொட்டப்பட்டு கிடைக்குமே தவிர ஓட்டுக்கள் கிடைப்பதில்லை. இதுதான் உண்மையான சூழ்நிலை, வேறு கிடையாது.